கோயம்பேட்டில் தமிழ்நாடு வாணிபக் கழகத்தை கண்டித்து 300க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் வாயிலில் அமர்ந்து 300க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொமுச தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அனைத்து பணியாளர்கள் மற்றும் சுமை பணியாளர்கள் பொதுநல சங்கம், அண்ணா தொழிற்சங்கம், ஐஎன்டியூசி தொழிற்சங்கத்தை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த போராட்டத்தில் தற்போது உள்ள அரசு அங்கீகாரம் பெற்ற சங்கத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் பொது மேலாளர் ராதாகிருஷ்ணன் தொழிலாளர்களை, தொழிற்சங்க உறுப்பினர்களை கடும் உளைச்சலுக்கு ஆளாக்குவதாகவும், தனிப்பட்ட முறையில் பழிவாங்குவதற்காக பணியிட மாற்றங்கள் செய்வதாகவும் குற்றம் சாட்டினர். பெண் தொழிலாளர்களை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பணிக்கு வருமாறு வற்புறுத்துவதாகவும், இல்லையென்றால் பணி நீக்கம் செய்வேன் என மிரட்டுவதாகவும் தெரிவித்தார். அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், நடைபெறவுள்ள தமிழ்நாடு வாணிபக் கழக தொழிற்சங்க தேர்தலில் உறுப்பினர்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார்.